கான்டெம்பரரி ஸ்டைலில் ப்ரௌன் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன். 16க்கு 16 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங், அதே சைஸில் பெரிய லிவிங் ஹால், தனித்தனியாக கிச்சன் அண்ட் டைனிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீது 2 பெட்ரூம், அதில் ஒன்று 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம், பாத் டாப்போட அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, லாஞ்சுன்னு ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோர் வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட அடுத்த ஹைலைட் என்னன்னா, கார்ப்பரேஷன் லிமிட்டில் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 5வது சைட்டில் 30 அடி தார் ரோட்டு மேலே இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் கலரில் டைல்ஸ் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் கிரில் ஒர்க்கோட எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 16க்கு 16. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் செட்பேக் ஏரியாவில் குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 7க்கு 4. இது வீட்டோட மெயின் டோர். நல்லா பெருசாக ஹெவியாக தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 5.25க்கு 2.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேசிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட். ஹாலில் ப்ராப்பர் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஈஸ்ட் அண்ட் நார்த் 2 பக்கமும் 6க்கு 6 அடி சைஸில் பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 11க்கு 8. கார்னரில் வால்மவுண்ட் டைப் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்டு மிரரும், மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து புறாத்துக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன், சைஸ் 11க்கு 10. யூஸ் எப்படி டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே புறா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்டும், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ்.
படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச், சைஸ் 11x11. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங்காக இருக்கும். ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்டோர், கீழே வார்ட்ரோப்ஸ், அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிள், அது போக ஈஸ்ட் வாலில் பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுனால தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10x5. உள்ள நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x8. ஸ்லைடிங் டோர் டைப்பில் கிளாஸ் கியூபிக்கல் கொடுத்து உள்ள பெரிய பாத் டப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாஸ்டர், டவல் பார், கிளாசெட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 16x10. நல்ல கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே 5 டோர்ஸ் டைப்பில் உடன் வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட்ல எல் ஷேப்டு பெரிய பால்கனி கென்றாரோம். இந்த வீடு கோயம்புத்தூர் விலாங்குறிஞ்சியில் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 5வது சைட்டில் அமைஞ்சிருக்கு. கார்பரேஷன் லிமிட்டில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,75 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.